கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நாம் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் யோவான் 21 அதிகாரம் 16-17 வாசிக்கும் போது சீமோன் பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய் என்று கேட்டார். மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏன்? அகாஃபி என்று சொல்லப்படுகிற தன்னலமற்ற அதிகமான அன்பை எதிர்பார்த்துதான். இந்த அன்பு அவரை போல நம்மை மாற்றும், அவருக்காக ஜீவனை கொடுக்கவும் துணியும், நல்ல கனிவுள்ள வாழ்க்கையை நமக்கு தரும். அடுத்ததாக, தேவன் நம்மிடத்தில் மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அதை தான் மீகா 6:8 வாசிக்கும் போது, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை இல்லாமல் வேறு என்னத்தை அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று. பிரியமானவர்களே, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை பார்ப்போம் என்றால், கல்வியில் மேதை, பல கப்பல்களுக்கு அதிபதி. ஆனால் அவருடைய மனத்தாழ்மையை பாருங்கள். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்றார். என்ன ஒரு மனத்தாழ்மை! பிரியமானவர்களே, தேவன் நம்மை எந்த உயரத்துக்கு வைத்தினாலும், எவ்வளவோ உயர்த்தினாலும், தேவன் அந்த மனத்தாழ்மையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக, நாம் நன்றி உள்ளவர்களை காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உலகம் இவ்வாறு சொல்கிறது, நன்றி மறப்பது நஞ்சல் என்று. உலகமே இவ்வாறு சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் எவ்வளவு எதிர்பார்ப்பை வைத்திருப்பார். வேதத்திலே பார்ப்போம் என்றால் 10 குஷ்டரோகிகள் சுஸ்தமானார்கள். ஆனால் அதில் ஒருவன் மாத்திரம் நன்றி உள்ளவனாய் காணப்பட்டார். நாமும் தேவனிடத்திலிருந்து அதிக நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் அநேக நேரங்களில் நன்றி சொல்ல தவறிவிடுகிறோம். தேவன் அந்த நன்றியை எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக, நாம் ஜபத்திலே விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் தம்முடைய சீஷர்களை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். ஆனால் அதை நிறைவேற்றாத சீஷர்கள் சோதனையில் அகப்பட்டார்கள். உம்மோடே மறிக்கவும் ஆயத்தம் என்று சொன்ன பேதுருவை பாருங்கள், ஆனால் நிற்க முடியவில்லை. காரணம், ஜெபிக்க தவறியதனால்தான். பிரியமானவர்களை, ஜெபிக்கிறவர்களால் மட்டுமே உலகம், மாமிசம், பிசாசினால் வரும் சோதனைகளை ஜெயிக்க முடியும். எல்லாவற்றையும் விட தேவன் எதிர்பார்க்கும் அந்த பரிசுத்தத்தை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். கடைசியாக, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் அவர்களுக்காய் திறப்பிலே நிற்கிறவர்களையும் தேவன் எதிர்பார்க்கிறார். மெய்யான தேவனை அறியாமல் நரக பாதைக்கு நேராய் விரைந்தோடும் கால்கள் எத்தனை எத்தனை! அதை குறித்து சிந்தனை இருக்கிறதா? அதை தான் வேதத்தில் எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று. பிரியமானவர்களே, எங்கி நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். எனவே பிரியமானவர்களே, இந்த வாலிப நாட்களில் நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினவர்களாய், நம்முடைய ரட்சிப்பை காத்து கொண்டவர்களாய், ஓட்டத்தை ஒரு வெற்றியுள்ள ஓட்டமாக, ஒரு நிச்சயமுள்ள ஓட்டமாக ஓடி முடிப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.